வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இன்ஸ்டன்ட் இட்லி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த இட்லி எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். லேசாக மசிகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். இந்த ரவை கிட்டத்தட்ட 350 கிராம் அளவு இருக்கும். அளவான தீயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம். ஒரு 10-20 செகண்ட் இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டோம்னா தயிர் ரவையோட கலந்துடும். இப்போ இதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்செடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தால் மட்டும் போது அடித்து கலக்க வேண்டியதில்லை. நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 18 இட்லி வரும். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டாக இருக்கும். மாவு ஊற்றின பிறகு இந்த மாதிரி லேசாக தட்டி விடுங்க. அப்போ ஈவனாக பரவிக்கும். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை வச்சிடலாம். அதிகப்படியான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இட்லி நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு புசு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் எடுக்க முடியும். நல்லா ஆறின பிறகு கத்தியால் இந்த மாதிரி எடுத்து விட்டால் போது, ஈஸியாக வந்துடும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி ரவா இட்லியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.